விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் பிணமாக வந்திருக்கிறார். ஜெய் பீம் படம் போலவே பல மரணங்கள் இப்படி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அவற்றில் ஒன்றுதான் இந்த திருபுவனம் அஜித்குமார் மரணம். அடித்தே கொன்றிருக்கிறார்கள் போலீஸ்காரர்கள். என்ன நடந்தது? சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே உள்ள மடப்புரம் பத்ரகாளி அம்மன் கோவிலில் காவலாளியாக பணிபுரிந்தவர் அஜித்குமார். வயது 27. கடந்த 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 11 மணி அளவில் ஒரு தாயும் மகளும் ஒரு காரில் வந்தார்கள். நடக்க முடியாததால் சக்கரவண்டி வேண்டும் என்று கேட்டதன் பெயரில் அதற்கு உதவி செய்திருக்கிறார் அஜித்குமார். அப்போது அவரிடமே காரின் சாவியை கொடுத்து வேறொரு இடத்தில் காரை நிறுத்திவிடுங்கள் என கூறியிருக்கிறார். கார் ஓட்ட தெரியாத அஜித்குமார் வேறு ஒரு நண்பரின் உதவியோடு காரை வேறு இடத்தில் கொண்டு போய் நிறுத்தியிருக்கிறார். மதியம் 12 மணி அளவில் அவர்கள் வழிபாடு முடித்துவிட்டு வந்ததற்கு பிறகு காரை எடுத்துக்கொண்டு கிளம்பி சென்று விட்டனர். மதியம் 2 மணி அளவில் திருபுவனம் காவல் நிலையம் வந்த அந்த பெண்கள் பர்சில் வைத்திருந்த பணம் ரூபாய் 2500 மற்றும் 10 பவுன் நகையை காணவில்லை என்று வாய்மொழியாக புகார் கொடுத்திருக்கிறார்கள். அப்போது காவல் நிலையத்தில் கேட்டுக்கொண்டதன் பெயரில் கோவில் நிர்வாக அலுவலர்கள் மாலை 7 மணி அளவில் அஜித்குமாரை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். அப்போதுதான் மகனை காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்கிறார்கள் என்ற தகவல் அறிந்து அஜித்தின் அம்மா மாதவி காவல் நிலையத்திற்கு ஓடியிருக்கிறார். அப்போது அஜித் தான் அந்த நகைகளை திருடவில்லை என சொல்லியிருக்கிறார். திருபுவனம் காவல் நிலையத்தில் நடந்த விசாரணைக்கு பிறகு வெள்ளிக்கிழமை இரவு அஜித்குமாரை மானாமதுரை குற்றப்பிரிவு தனிப்படை காவலர்கள் அழைத்து செல்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து கடந்த சனிக்கிழமை மாலை சுமார் 6 மணி அளவில் மடப்புரம் பத்ரகாளி அம்மன் கோவில் அலுவலகத்தின் பின்புறம் உள்ள மாட்டு தொழுவத்தில் வைத்து அஜித்குமாரிடம் விசாரணையை நடத்தியிருக்கிறார்கள். ஏற்கனவே அஜித்குமாரை கடுமையாக தாக்கியிருந்திருக்கிறார்கள். பிறகு மாட்டு தொழுவத்தில் வைத்தும் கடுமையாக தாக்கியுள்ளனர். திருபுவனம் கால்நடை மருத்துவமனைக்கு அருகில் உள்ள சீச்சாச்சேரி களம், மடப்புரம் விலக்கு மாணவர்கள் விடுதிக்கு பின்புறம், பேருந்து டிப்போ பின்புறம் உள்ள ஆற்றோர பாதை ஆகிய 3 இடங்களில் வைத்து அடுத்த நாள் மாலை வரை அடித்து விசாரணை செய்திருக்கிறார்கள். ஆனால் சித்திரவதை தாங்காமல் எல்லோரும் இருக்கும் இடத்திற்கு சென்றுவிட்டால் யாராவது தலையிட்டு காப்பாற்றி விடுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையில் மடப்புரம் கோவில் உதவி ஆணையாளர் அலுவலகத்தின் பின்புறம் கூட்டி சென்றால் நகையை எடுத்து தருகிறேன் என்று அஜித்குமார் கெஞ்சியிருக்கிறார். இதனை கேட்ட காவலர்கள் அங்கிருக்கக்கூடிய அந்த மாட்டுக் கொட்டகைக்கு அவரை அழைத்து சென்றிருக்கிறார்கள். நீங்கள் அடிக்கும் அடி தாங்காமல் சித்திரவதையை தாங்கிக் கொள்ளாமல் தான் நான் அப்படி கூறினேன். அந்த நகைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று கூறியிருக்கிறார். அப்போது ஆத்திரமடைந்த காவலர்கள் அஜித்தின் காலில் ஒருவரும் தலைப்பகுதியில் ஒருவரும் ஏறி நின்று அடித்து தாக்கியதில் 28ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 7 மணி அளவில் சிறுநீரில் ரத்தம் கலந்து வந்திருக்கிறது. அப்போதுதான் கோவில் நிர்வாகத்திடம் அவரை ஒப்படைத்திருக்கிறார்கள். அவர்கள் ஆட்டோவில் ஏற்றி தனியார் மருத்துவமனைக்கு கூட்டி சென்றிருக்கிறார்கள். தனியார் மருத்துவமனையில் அவர்கள் அனுமதிக்க மறுத்ததனால் அரசு மருத்துவமனைக்கு கூட்டி சென்றிருக்கிறார்கள். ஆனால் அப்போது போகும்போதே அவர் இறந்துவிட்டதாக கூறிவிட்டனர் மருத்துவர்கள். உடனே அஜித்குமாருடன் கூட்டி சென்ற மற்ற அனைவரையும் கையெழுத்து வாங்கிக் கொண்டு அனுப்பிவிட்டனர். இதற்கிடையில் அஜித்தின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் போலீசார் அடித்து கொன்றுவிட்டனர் என்று சொல்லி போராட்டத்தில் குதித்தனர். இருப்பினும் பணம் தருவதாகவும் வேலை தருவதாகவும் பேச்சுவார்த்தை நடத்தி அவரது உடல் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. பைப்பை வைத்து அடித்திருக்கிறார்கள். விக்கல் வந்திருக்கிறது. தண்ணீர் கேட்டபோது தண்ணீரில் மிளகாய் பொடி கலந்து கொடுத்திருக்கிறார்கள். அப்போது இயற்கை உபாதைகளை அவர் அங்கேயே கழித்திருக்கிறார். இப்படி மிகவும் கொடுமைப்படுத்தப்பட்டு போலீசாரால் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அஜித்குமார். இது தொடர்பாக அஜித்குமார் தரப்பு சொல்வது என்னவென்றால், சனிக்கிழமை மாலை 7 மணி அளவில் தற்செயலாக வேறு வழக்கிற்காக காவல் நிலையம் வந்த ஒரு வழக்கறிஞரிடம் நகையை பறிகொடுத்த பெண்களின் சார்பாக புகார் எழுதி வாங்கப்பட்டிருக்கிறது. கோவிலுக்கு வருவதற்கு முன்பு மதுரையில் உள்ள ஒரு மருத்துவமனையில் ஸ்கேன் செய்வதற்காக சென்ற அந்த பெண்மணிகள் அங்கே தங்க நகையை கழற்றி பர்சில் வைத்திருக்கிறார்கள். அங்கிருந்து கிளம்பும் போது நகை இருந்ததா என்பதை அவர்கள் உறுதிப்படுத்தவில்லை. சந்தேகத்தின் பெயரில் அவர்கள் கொடுத்த புகாரை பெற்று கைது குறிப்புகள் எதுவும் தயாரிக்காமல் 5 பேரை சட்டவிரோத காவலில் வைத்து 3ஆம் தர சித்திரவதைகளில் போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். 10ஆம் வகுப்பு வரை படித்திருக்கக்கூடிய அஜித்குமாருக்கு இதுவரை எந்த ஒரு குற்ற வழக்கிலும் சம்பந்தம் கிடையாது. அப்படிப்பட்ட அஜித்குமார் உயிரிழந்ததற்கு காரணமே காவல் அதிகாரிகள் தான் என கூறுகிறார்கள் அவரது குடும்பத்தினர்.
நகையை காணவில்லை என அதிகாரப்பூர்வமாக அந்த பெண்கள் புகாரே கொடுக்காமல் இந்த விசாரணை நடந்திருக்கிறது. நகையை தொலைத்த பெண்கள் தலைமை செயலகத்தில் பணிபுரியும் ஒரு அதிகாரிக்கு தெரிந்தவர்களாம். அதனால்தான் இந்த வழக்கிற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து தனிப்படை அமைத்து விசாரணையை மேற்கொண்டிருந்திருக்கிறார்கள். உயர் அதிகாரிகள் கொடுத்த பிரஷரில் தான் அந்த போலீஸ்காரர்கள் இந்த கொலையை செய்யும் அளவுக்கு சென்றிருக்கிறார்கள். எனவே உயர் அதிகாரிகள் மீதும் தகுந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என கூறுகிறார்கள் அந்த பகுதி மக்கள். இந்த விவகாரம் சிவகங்கை மாவட்டத்தில் பெரும் பூதாகரமாக வெடித்தது. அரசியல் தலைவர்கள் பலரும் இது பற்றி பேசத் தொடங்கினர். இதன் பிறகுதான் சம்பந்தப்பட்ட அந்த தனிப்படை காவலர்கள் பிரபு, கண்ணன், ராஜா, சங்கரமணிகண்டன், ஆனந்த் மற்றும் ராமச்சந்திரன் என்ற அந்த 6 பேரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் காவலாளி அஜித் வழக்கை நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணை கோரி முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மனு மீதான விசாரணை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதிபதிகள் SM சுப்பிரமணியன், நீதிபதி மரியா கிழார் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அதிமுக வழக்கறிஞர் பிரிவு ராமராஜன், மாரிஸ்குமார் கடந்த 4 ஆண்டுகளில் 24 காவல் நிலைய மரணங்கள் நிகழ்ந்துள்ளதாக தெரிவித்திருக்கிறார்கள். அரசு தரப்பு குற்றவியல் வழக்கறிஞரிடம் 24 லாக்அப் டெத் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இது குறித்த விவரங்கள் என்ன என்பது பற்றி நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அப்போது காவல்துறை தரப்பில் தற்காப்புக்காக தாக்கப்பட்டதாக சொல்லியிருக்கிறார்கள். அதனை கேட்டு ஆத்திரமடைந்த நீதிபதிகள், அவர் என்ன தீவிரவாதியா, ஆயுதமேந்தி தாக்கினாரா, தற்காப்புக்காக தாக்குவதற்கு காரணம் என்ன என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். மேலும் சட்டவிரோத காவல் மரணங்களை ஒருபோதும் ஏற்க முடியாது எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து ஒரு சாதாரண வழக்கில் கைது செய்யப்பட்ட நபரை அவரிடம் எந்த ஆயுதமும் இல்லாத பட்சத்தில் இதுபோன்று தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது, அது ஏன் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து நீதிபதிகள் மனுதாரர் மனுவாக பதிவு செய்யுங்கள், நாளைய விசாரணைக்கு எடுத்துக்கொள்கிறேன் என தெரிவித்து நாளை வழக்கை பட்டியலிட பதிவுத்துறைக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். Subscribe to One India and never miss an update.